ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வச்சிருக்கிற ரியல்மி மொபைலில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் மட்டும் கிடையாது, இனி வரக்கூடிய வீடியோவில் எல்லாத்துலேயும் ரியல்மியில் இருக்கக்கூடிய சூப்பர்பான ஃபீச்சரை கண்டினியூ வீடியோவாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அதாவது நீங்கள் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை ஜஸ்ட் டச் பண்ணி மூவ் பண்ணிங்கன்னா வேறு இடத்துல மிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் உங்கள் மொபைலில் உங்கள் குழந்தைகிட்ட கொடுக்கும் பொழுது அவங்க கை தவறுதலாக பட்டு ஏதாவது யூஸ் பண்ணும் பொழுது அந்த ஐக்கான் வந்து வேற இடத்துல மூவ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கிறதுனால, இல்லை நீங்கள் லாக் பண்ணாமையே உங்கள் மொபைலை பாக்கெட்டில் போடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஐக்கான்ஸ் வேற இடத்துல மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த ஐக்கானை லாக் பண்றது எப்படிங்கிறத ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு உங்க ரியல்மி மொபைல்ல ஹோம் ஸ்கிரீன்ல லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா பாட்டம்ல வால்பேப்பர், ஐகான், விட்ஜெட், லேஅவுட், டிரான்சிஷன் நிறைய இருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். டிரான்சிஷனுக்கு அடுத்ததா மோர்ங்கிற ஒரு ஆப்ஷனுக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லாக் ஹோம் ஸ்கிரீன் லேஅவுட் அப்படிங்கிறது ஆஃப்ல இருக்கும், ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அப்ளிகேஷனை மூவ் பண்ணி பாருங்க. என்ன சொல்லும்? ஹோம் ஸ்கிரீன் லாக்டு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். இதனால ஐகான்ஸை நம்ம மூவ் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.